அம்மா தாத்தா, இங்க ஒரு பாட்டி இருந்தாங்களே, அவங்க எங்க போயிட்டாங்க? அந்த தடவை வந்தப்ப கூட அந்த பாட்டி இருந்தாங்க, பார்த்தேன். ஊருக்கு எதுவும் போயிட்டாங்களா? அம்மாச்சி வருவாங்க, நீங்களே கேளுங்க. ஏன் தாத்தா, என்னாச்சு? ராணி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ஏதோ ரெடி ஆயிட்டு இருக்கு, பாப்பா செஞ்சுட்டு இருக்கா. அப்படியே உங்க அம்மாச்சிட்ட கேளுங்க, எங்க அந்த பாட்டிண்டு. சரி தாத்தா. அம்மாச்சி, இங்க ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்க எங்க போயிட்டாங்க? அவங்களா? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கிட்ட கூட சொன்னாங்களே, இனிமே இங்கதான் இருக்க போறேன்ட்டு. அப்புறம் போனாங்க, ஊருக்கு போன்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வான்னு சொல்லியாச்சு. ஆனா திரும்பி வருவாங்கன்னு பார்த்தேன், வரவே இல்ல. சரி நானும் அப்புறம் கூப்பிடவே இல்ல. உங்க அம்மா தானே அவங்க, பாவம் தானே, கூப்பிடலாம்ல. நல்லா கேளு. இப்ப எதுக்கு தேவையில்லாத கேள்விலாம் கேக்குறீங்க? அவங்க வரலன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா? வேணுமாச்சி. அப்ப வாயை மூடிட்டு சும்மா உட்காந்துருங்க. ஆத்தாரா நாங்க கேட்டோம், அவர் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. போச்சுடா, என்னைய மாட்டி விட்டீங்களா? யோ, இது உன் வேலை தானா? பிள்ளைங்கிட்ட ஏத்தி விட்டு கேட்க சொல்றியா நீ? நான் எதுவும் சொல்லல, பேத்திங்க தான் கேட்டுச்சுங்க எங்க பாட்டியை காணான்ட்டு. அதான் உங்க அம்மாச்சிட்ட கேளுன்னு சொன்னேன். ஆமா மாச்சி, தாத்தா தான் சொன்னாரு அப்படி. அதான் பேத்திங்க சொல்லுதே, நீங்க தான் கேட்க சொன்னீங்கன்னு. பேசாம வாயை முடிட்டு உட்காந்துருங்க. என்னமாச்சு, பிள்ளைங்கிட்ட எதுக்கு கோவப்பட்டு இருக்க? உன் பிள்ளைங்க கிட்ட கோவப்படல, உங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அதான் என்னாச்சுமா? அப்பே வாயை முடிட்டு சும்மானே இருக்க மாட்டாரு, பிள்ளைங்களை ஏய் விட்டு என்கிட்ட கேள்வி கேட்கறாரு. அதான் என்னமாச்சு? உங்க அம்மாச்சி இருந்துச்சுல இங்க, அதை காணாமா, அதனால பிள்ளைங்களை விட்டு கேட்க சொல்றாரு. ஆமாமா, நானே உன்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கும் அம்மாச்சியை பார்க்கணும் போல இருக்கு. உங்க அம்மாச்சியை பார்க்கணும் தோணுச்சுன்னா உங்க அம்மாச்சி கூட போய் இருந்துக்கோ நீயும். நான் அங்க போயிருக்கணும், எனக்கும் தான் வீடு இருக்கே. அப்புறம் இப்படி பேசுற? பேசாம வாயை முடிட்டு போய் டிஃபன் எடுத்துருவா. உன்கிட்ட பேச வந்த மாதிரி என்னைய சொல்லணும் போ. டக்குன்னு எடுத்துருவா. அந்த ஆளு கடைக்கு வர கிளம்பணும், பிள்ளைங்க வேற பசிக்குதுங்க. எனக்கு என்ன 10 கையா இருக்கு, நீயும் வந்து ஹெல்ப் பண்ணுவா. போய் செஞ்சு எடுத்துருவா போ. உங்களை வாய் பேசுற, இதெல்லாம் செய்ய தெரியாதாக்கும். உங்க வீட்டுல இருக்கும் போது நீ தானே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்ப. அதான் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன், வேற யார் செய்வா? இங்க வந்தா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இங்கே என்னை வேலை வைக்கிற. சரி ராணி, நாங்க வேணா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டுமா? ஆமா தாத்தா, ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். என்னது ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா? இங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு, இப்போ என்ன ஹோட்டல் போறீங்க? ஏமாச்சி, ஹோட்டல்ல சாப்பிட்டா நல்லா ருசியா டேஸ்டா இருக்கும். உங்க அம்மா தான் சமைச்சிருக்கா, நல்லா ருசியா டேஸ்டா தான் சமைச்சிருப்பா, சாப்பிடு. என்னது அம்மா ருசியா டேஸ்டா சமைச்சிருக்குமா? ஐயய்ய, வாயிலே வைக்க முடியாதே. வாண்டே, பேசாம இரு, அப்புறம் அவனுக்கு அடிதான் விழும். அடியை கூட நான் வாங்கிடலாமா, ஆனா அவன் சாப்பாடு தான் சாப்பிட முடியாது. அம்மா, நீ நல்லாவே சமைக்க மாட்டியா? அப்பா நீங்க வேற, அவளுக்கு தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்காரர் என்னை தான் சமைக்க சொல்லுவாரு. இப்போ அவன் சாப்பாட கொடுமைக்குன்னு சாப்பிட்டு இருக்கோம், அதை நீ பெருமையா பேசுற. பாருங்க, இப்ப 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? சாம வாய் முடிட்டு உட்காந்துக்கணாமா. போய் சட்டு புடன் டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துருவா போ. நீ கூட வாமா, நான் மட்டும் எப்படி தனியா எடுத்து வைக்கிறது? சரி போ, நானும் வரேன். இங்க வந்து எனக்கும் வேலை வைக்கிற, நான் ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா. சரி போடி. இன்னைக்கார என்ன ஊருக்கு போனவன் ஆளையே காணா, எப்பதான் வருவான்னு தெரியல. அம்மா எதுவும் ஃபோன் பண்ணுச்சா? மருமவ தானே, நல்லா ஃபோன் பண்ணி கிளிப்பா. ஒரு ஃபோன் கூட பண்ணல. எப்படி இருக்கீங்க, ஏது இருக்கீங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணாலா? ஆத்தா வீட்டுக்கு போனாலும் போனா ஃபுல்லா மறந்துட்டாங்க. எப்படி இருக்கியாக்கும்? உங்க அம்மாக்கு நீ ஃபோன் பண்ணி பேசுனியா? வயசானவங்க தானே அவங்க, என்ன வேணும் ஏதுன்னு நீ தான் பார்க்கணும். நீயே பார்க்காம வீட்டை விட்டு தள்ளி விட்டுட்ட. பாரியா, பேசாம வாயை முடிட்டு இருந்துக்கோ. கூட ஏதாவது பேசுனா அவ்வளவுதான் உனக்கு. என்னம்மா சொல்றதப்பா? நீ தான் அம்மாச்சி துரத்தி விட்டியா வீட்டை விட்டு? ராட்சசி தான் வீட்டை விட்டு துரத்தி விட்டா, வெளியே போன்ட்டு. உங்க அப்பா எல்லாம் போய் சொல்றாரு, உங்க அம்மாச்சியா வீட்டை விட்டு போயிருச்சு, இருக்கிறது பிடிக்காம நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிருச்சு. ஏமா அம்மாச்சி வீட்டை விட்டு துரத்தி விட்ட? ஏய், நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற, உங்க அப்பா சொல்றத நம்பிட்டு இருக்க. இல்லம்மா, உங்க அம்மா நல்லா பொய் சொல்றா. உங்க அம்மா தான் அவ்வளவு வேலை வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டா. பாரு, அப்பா என்ன பொய்யா சொல்லுவாரு? இதான் வண்டி கணக்குல பொய் சொல்லுவ, அப்பா அப்படி செய்ய மாட்டாரு. இப்போ உன் மேலதான் தப்பு இருக்கு. நவுடி, பிள்ளைங்க வேற பசின்னு துடிக்குதுங்க, நீ வேற என்னமோ பேசிட்டே இருக்க வள வளன்ட்டு. பாத்தியாமா, உங்க அம்மா மனசுல அழுக்கு இருக்கிறதுனாலதான் அவ எதுவுமே பதில் சொல்லாம போயிட்டா. ஆமாப்பா, நானும் கவனிச்சேன். உங்க அம்மா தான் முழுக்க எல்லாத்துக்கும் காரணம். அம்மாச்சி தான் என்னை தூக்கி வளர்த்துச்சு, எல்லாமே பாத்துச்சு. பிள்ளைங்களுக்கு கூட எல்லாமே பாத்துச்சு, பீத்துணிலாம் அலசுச்சு. அப்படியாமா? நீ பீத்துணி அலசல? பேசாம வாய் மூறி. 2 குழந்தையும் என் அம்மாச்சி தான் பாத்துச்சு. எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்குப்பா. 2 பிள்ளைக்கும் செவட்டின என் அம்மாச்சி தான் பாத்துச்சு. அதனால அதெல்லாம் மறக்க முடியாதுப்பா. சரி விடுமா, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அம்மாச்சியை பாக்கணும்னா போய் பாத்திரம் ஒரேட்டு. எனக்கு பார்க்கணும் ஆசையாதான்ப்பா இருக்கு. நான் வேணா பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? எப்படிமா தனியா போவ? நானும் வேணா கூட வரேன். இல்லப்பா, நீங்க வேற கடைக்கு போவீங்களே, எப்படி வருவீங்க? எனக்கும் மனசுல என் மாமியார் பாக்கணும்னு தோணுது. சொல்ற சாக்க வச்சு நானும் அப்படியே அவங்க பாத்துட்டு வரேமா. அப்படியாப்பா? சரி, அப்ப இன்னைக்கே போலாமா? இன்னைக்கு கொஞ்சம் கடையில வேலைமா, நாளைக்கு வேணா போயிட்டு வரலாம். அதான் உங்க அம்மாட்ட உத்தரவு கேட்டுக்கோ, அவ உத்தரவு சொன்னாதான் போக முடியும், இல்லைன்னா தாமதமும் ஆடுவா வந்து. அதுக்கு நம்ம ஏன்பா கேட்கணும், நம்ம பாட்டுக்கு போயிட்டு பார்த்து வந்துருவோம். ஐயோ வேண்டாமா, ஒரு வார்த்தை நீயே கேட்டுக்கோ. சரிப்பா, நான் கேட்டு சொல்றேன். அம்மா சீக்கிரம் சாப்பாடு எடுத்துருவா, பசிக்குது. இருடி எடுத்துட்டு வரேன். ஏதோ கொஞ்ச நேரம் எங்க அப்பா கூட பேச விடுறியா? அப்பா சாப்பிட்டு கிளம்பிடுவாரு, அடுத்து நைட்டு தான் வருவாரு. உங்க அப்பா கூட தோண நீயே பேசிட்டு இருக்கல, அப்புறம் எனக்கு எங்க அப்பா கூட ஆசை இருக்காதா பேசணும்ட்டு? சரி விடுமா, சின்ன பிள்ளைங்க ஏதோ பசியில கேக்குதுங்க, போய் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். சரிப்பா, கட்டுப்புட்டு போய் எடுத்துருவாமா அப்போ. வாண்டே, வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. சாப்பாடு தானே எடுத்துட சொன்னேன், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? அப்பா முத கடை கிளம்பட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்க 2 பேத்துக்கும். அப்படியா? சரி சரி. தாத்தா பாசம் காமிக்கணும்னு ஓவரா 2 பேரும் ஆடாதீங்க. வெட்டி போடுவேமா, பாத்துக்கோ. என்னமா வெட்டி போடுவ? ஓ வாழை தான் வெட்டி போடுவேன். எங்களுக்கு தான் வாள் இல்லையே, அப்புறம் எப்படி வெட்டுவ? இருடி இரு, வந்து கவனிச்சுறேன் உங்களை. அம்மா கிட்ட இப்படி பேசலாமா நீங்க?
ஆமா போ தாத்தா, எனக்கே பசிக்குதுன்னு சொல்றேன், அம்மா சாப்பாடே எடுத்து வர மாட்டேங்குது. அம்மா தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கால, அவ எடுத்துட்டு வர மாட்டாளா? அட போங்க தாத்தா, எனக்கு பசி வயிறை கிள்ளுது, சீக்கிரம் சாப்பிட்டு விளையாட போகணும் வேற. ஆமா ஆமா, நானும் அக்காவும் சேர்ந்து விளையாடணும், அதனாலதான். அப்புறம் வெயில் வந்துச்சுன்னா அம்மா வெளியவே விடாது. என்னடி வெயிலுக்கு போறீங்க, போவாதீங்கடி அப்படின்றோம். அம்மா அப்பெல்லாம் பழிச்சு பேசக்கூடாது என்ன குட்டி. அம்மா மட்டும் அப்ப பழிச்சு பேசுது எல்லாத்தையும், அது மட்டும் நியாயமா? உங்க பெரியவங்க, நீ சின்ன பிள்ளை தானே. அட போ தாத்தா, நீ வேற. அம்மா ஒரு லூசு தாத்தா, இந்த வெயில் காலத்துல கூட கோட்டு போட்டுருக்கு. அம்மா அம்மா நானும் கவனிச்சேன், அதுக்கு வேர்க்கல போல இருக்கு. பாருங்க, 2 பேரும் இப்பெல்லாம் பேசக்கூடாது. என் அம்மா பார்த்தாலே காமெடியா இருக்கு எனக்கு. இப்ப நான் 2 அடி விட்டேன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீ எப்பமா வந்த? நீங்க 2 பேரும் என்னை பத்தி எங்க அப்பா கிட்ட குறை சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்பயே நான் வந்துட்டேன். சாரிம்மா. ஓ சாரி வேணா ஒண்ணு வேணாம், பேசாம வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. அதுக்காக நான் பூரி சுட்டு எடுத்துட்டு வந்தேல, என்னைய சொல்லணும். ஏய் பூரியா? ஆமா ஆமா பூரி தான், தின்னுங்க பேசாம. உங்க அம்மாட்ட அப்படியே நைஸா கேளுமா, அம்மாச்சியை பாத்துட்டு வந்தலாம். சரிப்பா, நான் கேக்குறேன். அம்மா எனக்கு பூரி. அந்த ஒரு தட்டு தான் நீங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கணும். அப்ப இந்த தட்டு பூரி எனக்கு தான், உனக்கு கிடையாது. அம்மா அப்ப எனக்கு பூரி கொண்டு வா. பாரு இப்பயே அவ தர மாட்டேங்கிறா. போய் எடுத்துட்டு வாமா போ, பிள்ளைங்க வேற அழுது பாரு. சரிப்பா. போடி, உனக்கு பூரி கிடையாது, நானே சாப்பிடுவேன் எல்லாத்தையும். பாருங்க தாத்தா, இவன் எப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. விடுமா, அழாத. அம்மா இப்ப எடுத்துட்டு வந்துருவா. இந்தா உனக்கும் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடு. மாடி எனக்கே எடுத்துட்டு வாமா, நானும் கடை கிளம்பணும் சீக்கிரம். சரிப்பா. இந்தாயா உனக்கு இட்லி எடுத்து வந்திருக்கேன், இந்தா சாப்பிடு. என்னடி பேத்துங்களுக்குலாம் பூரி, எனக்கு மட்டும் இட்லியா? ஆமா, உனக்கு வயசாயிடுச்சுல, வாய் வேற ரொம்ப பேசிட்டு இருக்கீல, கொழுப்பு வேற ஏறிடுச்சு, அதனால அந்த இட்லியை சாப்பிடு. உனக்கு கொழுப்பு அதிகமாயி வாய் ஓவரா பேசுற, உனக்கு பூரிலாம் வேணா, அந்த இட்லியை சாப்பிடு. தாத்தாக்கு மட்டும் இட்லியா, பாவம். பாருமா, எனக்கு மட்டும் இட்லி எடுத்து வந்திருக்கா. யோ இட்லியை சாப்பிடு, அதுக்கப்புறம் உனக்கு பூரி எடுத்துட்டு வரேன். சரி சரி, டக்குன்னு போய் எடுத்துட்டு வா. டக்குன்னு போய் எப்படி எடுத்துட்டு வர முடியும், பூரி என்ன சரியில்லை, வேக வேணாமாக்கும். என்னம்மா, உங்க அம்மா கிட்ட கேட்டியா? கேட்டேன்ப்பா, அம்மா வேணான்னு சொல்லிச்சுப்பா. அப்புறம் எடுத்து சொன்னேன், நான் போய் பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு. எப்படியோ போய் பார்த்துருவா, எனக்கு என்ன அப்படின்னுச்சு. அப்புறம் நான் மட்டும் எப்படிமா கூட போறது, அப்பா கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். சரி 2 பேரும் போய் பார்த்துருவாங்க அப்படின்னுச்சு. இன்னைக்கு நியூஸ் சேனல்ல பாரு, நம்ம ஊர்ல மலை கொட்டோ கொட்டுன்னு சொல்லுவாங்க. தாத்தா கூட நல்லா காமெடி பண்றாரு. அட போங்கப்பா, நீங்க வேற அம்மாக்கே கவுண்டர் கொடுக்குறீங்க. 2 பேரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. நீ சாப்பிடு தாத்தா. எனக்கும் ரொம்ப நாளா இந்த விஷயம் இப்பதான் புரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்டா? அது இல்ல, உன் மண்டையில முடிய காணாம பாரு, அப்பயே புரிஞ்சு போச்சு. அம்மா ஒவ்வொன்னா பிச்சை எடுத்திருக்கு. கல்யாண புதுசுல தலையில எவ்வளவு முடி இருக்கும் தெரியுமா, அவ்வளவு அடர்த்தியா இருக்கும். எல்லாரும் என் முடிய பார்த்தா கண்ணு வைப்பாங்க. இப்ப என்னன்னா தலையில ஒத்த முடிய கணக்கானா. ஆமா, பெரிய கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கு. அதுக்கு காரணம் உங்க அம்மா தாண்டா. உங்க அம்மா என் மேல கோவப்பட்டு நானும் தலையை பிச்சிட்டு என் முடியெல்லாம் பறந்து போயிடுச்சுடா. பறந்து போலப்பா, அம்மா கோவத்துல உன் முடியெல்லாம் வெட்டிடுச்சு. ஆமா ஆமா, அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி வந்து உட்காருப்பாவா, அம்மா ரெடியா இவர லேட் ஆகும் போல இருக்கு. நீ வேற நின்னுட்டே உட்காந்துருக்க, காலை வலிக்கலையா உனக்கு? காலை என்ன வலிக்கதான் செய்யுது, கடையில வேற வேலை அதிகமா இருக்கு. இப்ப என்னன்னா நேரம் கட்ட நேரத்துல போய் திருப்பி எங்க அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறா. போலேன்னா அவ்வளவுதான், நம்மளதான் ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவா. ஆமாப்பா, அது வேணா உண்மைதான். பாரு நீ எப்படிலாம் சிக்கிருக்கேன்னு. நீயா நல்லா தெரிஞ்சு பொழைச்சுக்கோ தம்பி. உனக்கு வாட்ச பொண்ணாவது என்னைய மாதிரி இல்லாம நல்ல பொண்ணா இருக்கட்டும். நாள் பரிமலர்லாம் உன் பொண்டாட்டி மாதிரி ராட்சசிலாம் கிடையாது. எப்பவுமே என்கிட்ட சாஃப்டா தான் பேசுவா. பரவாயில்ல பாரு, உனக்கு இப்படி கொடுத்து வச்சிருக்கு. எனக்கு தான் இப்படி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஏன்பா உன் வாழ்க்கை பாதி முடிஞ்சு போச்சு, இப்போ உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்க? அதாம அவனே, நீயாவது நல்லா சந்தோஷமா பொழைச்சுக்கோப்போ. ஆமா ஆமா, நான் கல்யாணம் பண்ணி இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். அதுவும் என் அம்மா கூடயா, அவ்வளவுதான். அது தினமும் சண்டை தான் வரும். நான் தனியா கூட்டிட்டு போயிருவேன். தனியா போயிட்டினா இந்த அப்பா நிலைமை என்னடா ஆகுறது? நீ வேணா என் கூட வந்துருப்பா. அட போடா, நீ வேற. உங்க கூட நான் என்ன பண்ண போறேன்? என் பொண்டாட்டி கூட தான் நான் இருக்கணும். அப்புறம் நீ இப்படி பேசுற? இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டா அவ கூட தானே வாழ்ந்தாகணும். வேற யார்கிட்ட போறது? பா, உனக்கு வேற நல்ல ஐடியா தட்டுமா? என்னடா? வேணா இன்னொரு செட்டப் வேணா வச்சுக்கோப்பா. ஏய், என்னடா சொல்ற? ஆமாப்பா, எங்க அம்மா பொழுதுக்கு உங்ககிட்ட சண்டை போட்டே இருக்கு. அங்க போனீங்கன்னா எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ல. அவ்வளவுதான், உங்க அம்மா என்னை விட்டு வைக்க மாட்டா. டேய் மகனே, நான் உசுரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன்பா இப்படிலாம் சொல்ற? அப்புறம் நீ இப்படிலாம் பேசுறீங்கன்னா அவ்வளவுதான், உன் அம்மா என்னைய உசுரோட சமாதி பண்ணிடுவா. இப்பெல்லாம் பயந்துட்டீங்கன்னா ஆகாதாமா. நீ பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசுடா. உங்க அம்மாக்கு எலிக்காது, எல்லாத்தையும் காது கொடுத்து கூட கேட்டுட்டு இருப்பா. அப்புறம் வெளியே வந்தானா அவ்வளவுதான். அட ஆமாப்பா, நான் இதை மறந்துட்டேனே. அவ்வளவுதான், சந்திரமுகி அப்புறம் ராட்சசியா மாறிடும். ஆமாண்டா. எனக்கு வேற கடைக்கு நேரம் ஆகுது. என்ன தாண்டா பண்றா உள்ளார உங்க அம்மா? ஹலோ மேடம், என்ன பண்றீங்க இவ்வளவு நேரம்? வெளியே வாங்க. இரியா, கிளம்பி வர வேணாமாக்கும். ஏய், நான் கடைக்கு போனடி, சீக்கிரம் வா. 6 மணி தான் கிளம்பி வருவேன், பேசாம உட்காரு போ. நான் கடைக்கு வேணா 1 நாள் லீவ் போட்டுக்கோ. லீவு போட்டா சோத்துக்கு என்னடி பண்ணுவ? சோத்துக்கு தான் குறைச்சலாக்கும், பேசாம போய் உட்காரியா போயா. நான் இங்க வேகமா கிளம்பிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து நோயின்னு பேசிட்டு இருக்கேன். நான் டக்குன்னு வரணுமா வேண்டாமா? இவ்வளவு நேரம் கிளம்பிட்டு இருந்தியே, அது என்னவா? இவ்வளவு நேரம் நான் புடவை கட்டிட்டு இருந்தேன், இப்ப தான் மேக்கப் போட்டு வரணும். நல்லா விளங்கிருண்டி. ஓ, இப்ப வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. உட்காரு போ, வரமாட்டேனா? நான் கடை கிளம்புறேன்டி, இந்த நாள் வேணா பார்த்து பேசிக்கலாம் அம்மா கிட்ட. வந்தேன்னு வச்சுக்கோயா, அவ்வளவுதான் உனக்கு. தூரம் ரெடி ஆயிட்டேன், இப்ப நான் கிளம்புறேங்கிற கடைக்கு. இரு, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். இப்ப மட்டும் நீ கடைக்கு போன அப்புறம் உன்னை கடையில தேடிட்டு வந்துருவேன். ஆமா சரி, அப்ப நான் இங்கே உட்காந்துருக்கேன். பேசாம போய் உட்காரு போ. அப்பா, இனிமே நீ அவ்வளவுதான், கடைக்கு போக முடியாது, ஃபுல்லா இங்கதான் இருக்கணும். என்னடா இப்படி சொல்ற? ஆமாப்பா, அம்மா இப்பதான் புடவை கட்டிட்டேங்குது, இனிமேல் தான் மேக்கப் போட்டு வரணுமா.
அதுவும் உங்க அம்மா சந்திரமுகி மேக்கப் தாண்டா போட்டு வர போற. ஆமா, நீ பார்க்க தானே போற, பார்த்து பயப்பட தானே போற. என்னடா சொல்ற, உண்மையாலுமே அப்படியே நடந்துருமா? முன்னாடி நம்ம கிட்ட பேசும்போது கூட சந்திரமுகியா மாறி மாறி தானே பேசுச்சு. அடா ஆமாண்டா, அதுக்குள்ள உங்க அம்மாக்கு ஒரு பேர் வேற வச்சிட்டியே நீ. ஆமாப்பா, அம்மாக்கு அப்பப்ப பேர் மாத்தி மாத்தி வரும். இப்ப புஷ்பா, ஆனா இப்ப வரப்ப சந்திரமுகியா வரும் பாரு. பாக்கலாம் என்ன நடக்க போதோ தெரியல. இன்னைக்கு பார்த்து வேலை அதிகமா இருக்கு. இந்த ராட்சசி என்னன்னா நீ விடவே முடியல கடைக்கு. அதெல்லாம் நீ சிக்கிக்கிட்ட, உன்னை விட்டுருமா அம்மா? பேசாம வந்து உட்காருப்பாவா. ஏய் தம்பி, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் கடை கிளம்புறேன், உங்க அம்மாட்ட நீயே சொல்லிடு. என்னப்பா நினைச்சிட்டு இருக்கேன் நீ? உங்களுக்கு நடுவுல நான் சிக்கிக்கிட்டேனா? பேசாம நீயே இருந்து சொல்லிட்டு போயிடாமா. ஆனா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உங்க அம்மா வழியே வர மாதிரியே தெரியலையே. ஆனா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உங்க அம்மா வர மாதிரியே தெரியலையே. ஆமாப்பா, ஆனா இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இவெல்லாம் சண்டை போடுவாங்களாம். ஆனா பேசுறதுக்கு நான் வேற கூட வரணுமாங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட என்ன பேச தொலைஞ்சாலோ தெரியல, நான் வேற கூட வரணுமா. யோ நான் கிளம்பிட்டேயா, இது போலாம். பாருப்பா, சந்திரமுகி ரெடி ஆயிடுச்சான். கிளம்பி 2 பேர் போங்க. ஏன்டா நடுவுல நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க? இவ கூட போறதுக்கு நான் போகாம இருக்கலாம்டா. என்னப்பா? என்னய்யா நான் கிளம்பிட்டேங்கிறேன், நீ பார்க்க வரவே இல்ல. நீ லைலா உன்னை பாக்கிறதுக்கு நான் வரணுமாக்கும். சீக்கிரம் வெளியே வா. இரியா வரேன். ஏய், உங்க அம்மா பண்ற கூத்த என்னால ஏத்துக்கவே முடியலடா. பாரு என்ன பண்றான்னு. அங்க பாருப்பா, சந்திரமுகியா மாதிரி இருக்கிற உன் மனைவி புஷ்பாவை பாரு. என்னடா சொல்ற? திரும்பி பார்ப்பா, அப்பதான் உனக்கே புரியும். என்னடி கூத்து இது இப்படி வந்திருக்க? ஏயா இந்த மேக்கப் நல்லா இல்லையா? என்னது இது மேக்கப்பா? ஏன்டி புஷ்பாவா வர சொன்னா சந்திரமுகியா வந்திருக்க? நான் என்ன சந்திரமுகி மாதிரியா மேக்கப் போட்டிருக்கேன்? யோ சொல்லியா? இல்லடி, சூப்பரா மேக்கப் போட்டிருக்க. ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு. இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி வா கிளம்பலாம் முத. இவ்வளவு மேக்கப் போட்டு எங்கடி போனோம்? எங்க உங்க அம்மா அப்பா கிட்ட பேசலாம். என்னது அம்மா அப்பா கிட்ட பேசவா? என்னய்யா எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? உங்க மாதிரியா வந்துரு. ஆமா இல்லன்னா அவ்வளவுதான், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். சரி வா போலாம். எனக்கு ஒரு டச்சப் இருக்கு, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துறேன். அதுக்குள்ள நீ ரெடியா இரு. சரி புஷ்பா.